Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம vegetable cutlet எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2 tablespoon refined oil. ஒரு பொடியா நறுக்குன பெரிய வெங்காயம். இப்போ இத நம்ம நல்லா வறுத்துக்கலாம். golden brown ஆகணும்னு இல்ல, ஓரளவுக்கு இப்படி வறுத்ததையும் நீங்க 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இத நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பொடிங்களை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கடைசியில் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கேரட், 6லேருந்து 7 பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக. இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக விடுங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ திரும்பவும் நீங்கள் ஒரு 1 minute 2 minute வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் கிளாஸ் இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பண்ணி மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு லார்ஜ் சைஸ் வேக வச்ச பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நீங்கள் வந்து கிளாஸ் இல்லைன்னா மேஷர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிப்புக்காக வந்துட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் மைதா, அப்புறம் தண்ணி, இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி பேட்டிஸ் செஞ்சுக்கலாம். அதை வந்துட்டு அந்த டிப்பில் நீங்கள் வந்து இப்படி டிப் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு பிரெட் க்ரம்ஸ் வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு இப்போது தோசை கல்லில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.